to my vibe, mi gente, pura energía, always caliente, de la high life, el momento, siente el ritmo en movimiento, conmigo nunca hay un mal rato, dale, sube el volumen, mami, this is the channel, this the party, this is the channel, this the party. தமிழ்நாடு அரசியல்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த விறுவிறுப்பான அரசியல் சதுரங்க ஆட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா அலச போறோம். ஆளும் தரப்பு எதிர்க்கட்சி தரப்புன்னு ரெண்டு பக்கமும் காய்கள் எப்படி நகருது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பிரிச்சு மேலாம் வாங்க. இந்த மொத்த கலைபரத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்க இதை நாம 4 முக்கிய பகுதிகளா பார்க்க போறோம். எம்எல்ஏக்கள் அணி மாறுறது, அவங்களோட சட்டச்சிக்கல், சி.வி. சண்முகம் அவரோட அரசியல் கணக்கு, அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சரி, முதல்ல நேரடியா காலத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். மே 13ஆம் தேதி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணிகளும் விசுவாசங்களும் எப்படி ஓவர் நைட்ல மாறுது நீங்களே பாருங்க. சபாநாயகர் பிரபாகரனோட தகுதி நீக்கத்திலிருந்து தப்பிக்க அதிருப்தி எம்எல்ஏக்கள் 2 வித்தியாசமான ரூட்டை பிடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் குரூப் ஏ, அதாவது மரகதம் குமரவேல், எஸ். ஜெயக்குமார், பி. சத்யபாமா. இவங்க 3 பேரும் தங்கள் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு ஆதவ அர்ஜுனா மூலமா அப்படியே தமிழக வெற்றி கழகத்துல ஐக்கியமாகிட்டாங்க. ஆனா குரூப் பில இருக்கிற அந்தியூர் ஹரிபாஸ்கர், ஆற்காடு சுகுமார், திலீபன் ஜெயச்சந்திரன், பண்ருட்டி மோகன் ஆகிய 4 பேரும் நாங்க திரும்பவும் அதிமுகவுக்கே வந்துடுறோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அப்புறம் கே.பி. முனுசாமியை சந்திச்சு சமரச பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஒரே பிரச்சனை, ஆனா 2 வேற வேற ஸ்ட்ராட்டஜி. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்எல்ஏக்கள் இப்படி அணி மாறினாலும் தவக அரசுக்கு எந்த சிக்கலும் இல்ல. ஏன்னா 3 பேர் ராஜினாமா பண்ணதால சட்டசபையோட மொத்த பலம் இப்போ 231 குறைஞ்சிடுச்சு. அதனால மெஜாரிட்டிக்கு வெறும் 116 இடங்கள் இருந்தா போதும். தவக இப்போ அவங்களோட 108 எம்எல்ஏக்கள் பிளஸ் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ரொம்பவே சேஃப் சோன்ல தான் இருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆட்டத்தோட ரூல்ஸ பத்தி கொஞ்சம் பேசலாம். இந்த அரசியல் நகர்வுகளை கட்டுப்படுத்துற அந்த அரசியலமைப்பு விதிகள் என்ன சொல்லுது? இத புரிஞ்சுக்க இந்திய அரசியல். சரி, இப்போ இந்த ஆட்டத்தோட ரூல்ஸ பத்தி கொஞ்சம் பேசலாம். இந்த அரசியல் நகர்வுகளை கட்டுப்படுத்துற அந்த அரசியலமைப்பு விதிகள் என்ன சொல்லுது? இத புரிஞ்சுக்க இந்திய அரசியலமைப்போட 10வது அட்டவணையான கட்சி தாவல் தடை சட்டத்தை நம்ம பார்க்கணும். 2023ல சுபாஷ் தேசாய் வழக்குல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புப்படி கட்சியோட அதிகாரப்பூர்வ கொறடா உத்தரவை மீற எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யற முழு பவரும் சபாநாயகர் கையில தான் இருக்கு. இதனாலதான் மே 13 கொறடா உத்தரவை மீறின அந்த 4 எம்எல்ஏக்களும் இபிஎஸ் கிட்ட போய் சாரி லெட்டர் கொடுத்தாலும் சட்டப்படி இன்னமும் பெரிய சிக்கல்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 குரூப்புக்கும் இருக்கிற லீகல் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா 2ம் வேற வேற எக்ஸ்ட்ரீம். ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் பதவியை இழந்தாலும் கட்சி தாவல் தகுதி நீக்கத்திலிருந்து எஸ்கேப் ஆகி முன்னாள் எம்எல்ஏக்கள் லிஸ்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அடுத்த 6 மாசத்துல இடைத்தேர்தலை சந்திக்கலாம். ஆனா இபிஎஸ் முகாமுக்கு திரும்பின அந்த 4 பேரோட நிலைமை, அவங்க தலைவிதி இப்ப மொத்தமா சபாநாயகர் கையில தான் இருக்கு. எப்ப வேணாலும் ஆக்ஷன் பாயலாம். ஓகே, இப்போ சி.வி. சண்முகம் தரப்பு எதிர்கொள்ற ஒரு இக்கட்டான கணக்கையும் அவங்களோட மறைமுக வியூகத்தையும் பத்தி கொஞ்சம் டீப்பா அலசுவோம். சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சி குழு தகுதி நீக்கம் செய்யப்படாம இருக்கணும்னா அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னொரு கட்சியோட இணையணும். அதுக்கு அந்த அணியில 3ல 2 பங்கு மெஜாரிட்டி இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா அதிமுகவோட 47 எம்எல்ஏக்கள்ல 32 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் அணியில இருந்தாகணும். இதுதான் மேக்ஸ். ஆனா ரியாலிட்டி என்ன? அங்கதான் அவங்களோட கணக்கு தப்பா போகுது. 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, 4 பேர் திரும்பவும் இபிஎஸ் முகாமுக்கே போயிட்டாங்க. இப்போ சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அணில மிச்சம் இருக்கிறது வெறும் 18 எம்எல்ஏக்கள் மட்டும்தான். சட்டப்பூர்வமா இணைய தேவையான அந்த 32ங்கிற மேஜிக் நம்பரை அவங்களால நெருங்க கூட முடியாது. லீகலா இதை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் சி.வி. சண்முகம் ஒரு அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்திருக்காருன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அது என்னன்னா, மிச்சம் இருக்கிற 18 பேரு அப்புறம் திரும்பி போன அந்த 4 பேரு எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ண வைக்கிறது. இதனால இபிஎஸ் தரப்போட பலம் வெறும் 22 எம்எல்ஏக்களா குறைஞ்சிடும். இப்படி பண்ணி ஒரு பெரிய இடைத்தேர்தலை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா ஆட்டத்தையே மாத்தி அமைக்கிறது தான் அந்த தீவிரமான பிளான். மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்ல? இவ்வளவு நேரம் சட்டசபைக்குள்ள பொலிட்டிக்ஸ பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி வெளியே என்ன நடக்குதுன்னு பாப்போம். முக்கியமா பொது பாதுகாப்பு பத்தி வந்திருக்க கடுமையான குற்றச்சாட்டுகளை நாம கவனிச்சாகணும்.
எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசு மேல ரொம்பவே சீரியஸான சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. திமுக பாஜக தலைவர்கள் சுட்டிக்காட்டுற புள்ளி விவரம் என்னன்னா, கடந்த 15 நாள்ல மட்டும் 25 கொலைகள், 19 பாலியல் வன்கொடுமை கேஸ்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா சூலூர், விழுப்புரம், மதுரை சம்பவங்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஹைலைட் பண்றாங்க. சூலூர்ல அந்த பொண்ணோட உடலா அவசர அவசரமா எரியூட்டுனது பெரும் விவாதமாகி இருக்கு. இந்த நிலைமைக்கு தவைக்கர அரசோட அனுபவமின்மைதான் காரணம்னு பாஜகவோட நயினார் நாகேந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா விமர்சிச்சிருக்காரு. இது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமா? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட இந்த ஆக்ரோஷமான கேள்வி சட்டம் ஒழுங்கு விஷயத்துல இப்போதைய அரசாங்கம் எந்த அளவுக்கு அரசியல் அழுத்தத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத ரொம்ப கிளியரா காட்டுது. இதிலிருந்து அரசியல் விமர்சகர்கள் ஒரு புது தியரிய முன்னிறுத்துறாங்க. அது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு, கிரைம் ரேட், இந்த செய்திகள்ல இருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப தவேக திட்டமிட்டு நடத்துற ஒரு மீடியா டைவர்ஷன் நாடகம் தானா இந்த திடீர் எம்எல்ஏ கட்சி தாவல் விவகாரம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்களே இத கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் சூலூர், விழுப்புரம் சம்பவங்களால அரசுக்கு பயங்கரமான பிரஷர், எதிர்க்கட்சிகளோட அழுத்தம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் எக்ஸாக்டா அதே நேரத்துல தவேக தலைமை ஆதவ் அர்ஜுனா மூலமா எம்எல்ஏக்கள் ராஜினாமா, கட்சி தாவல்னு அடுத்தது ட்விஸ்ட் கொடுத்து மொத்த நியூஸ் சேனல்ஸையும் தம் பக்கம் திருப்பிட்டாங்க. அதனாலதான் இந்த அரசியல் நகர்வுகள் எல்லாமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய மறைக்கிற ஒரு கேடயமா யூஸ் பண்ணப்படுதோன்னு விமர்சகர்கள் சந்தேகப்படுறாங்க. இந்த மொத்த அனாலிசிஸோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். எம்எல்ஏக்கள் தாவல், சபாநாயகரோட பவர், சட்டச் சிக்கல்கள், மீடியா டைவர்ஷன் இப்படின்னு பல விஷயங்கள் கலந்த இந்த அரசியல் சதுரங்கத்துல நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தங்களுக்கு ஒரு நிலையான ஆட்சியும் பாதுகாப்பும் கிடைக்கணும்னு நினைக்கிற சாமானிய மக்கள் இந்த அரசியல் ஆட்டத்துல ஜெயிக்கிறாங்களா இல்ல தோத்து போறாங்களா? இந்த அரசியல் நகர்வுகளோட உண்மையான விலை என்னங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த டாபிக்ல சந்திப்போம்.